ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ராகி சேமியா ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நல்லா சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படியே தண்ணியிலே 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி நல்லா வடித்து இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டுக்கு இதை மாற்றிடலாம். லைட்டாக அங்கங்கே சேர்ந்துருந்தால் அதை உதுத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் இட்லி பானையில் வச்சுருக்கிற தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தட்டை உள்ளே தூக்கி வச்சு மூடி வேக வச்சு எடுக்க போகிறோம். கரெக்டாக 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், நம்மளுடைய ராகி சேமியா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய ராகி சேமியா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட 4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா சீனிலாம் நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா ராகி சேமியாவோட சேர்ந்துடும். அப்புறம் இது கூட கொஞ்சம் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியும் கூட, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.